இப்ப என்ன, நம்ம 2 பேருக்கும் 5 வருஷமா குழந்தை இல்ல, அதெல்லாம் பெரிய கொலை குத்தமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்காதது ஒரு அட்வான்டேஜ் தான். வர வர உன் பிஹேவியர் தப்பா போயிட்டு இருக்கு. அர்ச்சனா சொன்னதுல என்னடா தப்பு? குழந்தை இல்லைன்னு சொன்னா லேடிஸுக்கு தான் கஷ்டம். நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எதையோ மறைக்கிறேன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் சுஜாதா. பங்க்சுவாலிட்டினா சுஜாதா தான். டான்னு வந்துட்டியே. என்ன ஆண்டி, இன்னைக்கு உங்க டார்கெட் நான் தானா? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு இப்படி ஜென்டலா குத்தி காமிக்கிறீங்களா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டைமை பார்த்தேன், 9:50 ஆச்சு. கண்டிப்பா சீட்டுக்கு வந்திருப்பேன்னு அடிச்சேன். ஹலோன்னு போன் எடுக்கிற உனக்கு கிரெடிட் கொடுத்தா கிண்டல் பண்றேன்னு நீ வம்புக்கு வர. நிஜமாவே நான் உன்னை வார ஆரம்பிச்சிட்டுமா? நீ வேற ஆசைப்படுறிய. ஐயோ, ஆளை விடுங்க, தெரியாம கேட்டுட்டேன், சாரி. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, வர சண்டே உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலை இருக்கா? சண்டே இருந்தா இப்பவே கையோட கேன்சல் பண்ணிடு. அன்னைக்கு சூப்பரா ஒரு லஞ்சுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். வீட்ல நீ மார்னிங் எதுவுமே சாப்பிடாம வந்துரு. அப்பதான் என்னோட சமையலை நீ ஒரு புடி பிடிக்க முடியும். என்ன புரிஞ்சுச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் கூட இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பிடிச்சவங்கன்னா என்ன தவிர வேற யாராவது வராங்களா? சுஜாதா, ஸ்கூல் டீச்சர் மாதிரி சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. பேங்க் மேனேஜர் ஆச்சே, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலான்னு நினைச்சா நீ ஏன் இப்படி வேண்டாங்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். போதுமா? சரி சரி போதும். அப்புறம் விழுப்புரம். அடுத்து நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. என்ன விசேஷம், எதுக்காக லஞ்ச் எல்லாம் கேட்காத. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அத சொன்னா விக்ரமாதித்தன் கதை மாதிரி என் மண்டை சுக்கு நூறா வெடிச்சிரும். சரி, ஒர்க்கிங் அவர்ஸ்ல இப்படி எல்லாம் வளவளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அரட்டை அடிக்கிறதுக்கு அவனுக்கு பேங்க்ல சம்பளம் கொடுக்கறாங்க. நீ வேலைய பாரு. இந்த பாரு, சண்டேய மறந்துடாத. என்ன? சரி, நான் போனை வைக்கிறேன். பாய். குட் மார்னிங் மேம். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் முரளி. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மேம். இந்த ஆர்டிஐ ஸ்டேட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு டைம் இருக்குன்னு நினைச்சேன். பட் எனக்காக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னு இப்பதான் பத்மா சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் முரளி, இந்த மாதிரி ஆபீஸ்ல கலீக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஞானி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சரி, நீங்க ஏதோ நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் வரேன். மிஸ்டர் முரளி, நான் சொன்னதுக்காகவா என்னவோ தெரியல, ஆனா உங்க லீவை வந்து பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு
உங்க டிராவல்ல போய்கிட்டே இருங்க. குட் லக் மிஸ்டர் முரளி. இதில் டவுட்டே இல்லை மேம். 100% நீங்கள் சொன்னதுனால தான் நான் ஒர்க்குக்கு வந்தேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணும்போது கேட்காம இருக்க முடியாது. குட் டே. குட் டே. பரத், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ வந்துருச்சு பாரு. என்னடா இன்னுமா கிளம்பிட்டு இருக்க? வா, சீக்கிரம் வா. பாய் டாடி. பைடா. பாய். பாய் பாய். பாய் மா. இல்ல போதும். என்ன போதும்? இன்னொரு தோசை கூட சாப்பிடுறதுல என்ன ஆயிட போகுது? லஞ்சுக்கு முன்னாடி பசி எடுத்தா வெரைட்டியா ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் கேண்டீன்ல பெருசா அப்படி என்ன கிடைக்கும்? நமுத்து போன மசால் வடையும் டீயும் சாப்பிடுறதுக்கு இந்த தோசை எவ்வளவோ பெட்டர். என்னங்க, நம்ம பையனை கோச்சிங்ல சேர்த்து விடணுங்க. ஏண்டி, அவன் தான் ஏற்கனவே மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு 3 சப்ஜெக்ட் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கான்ல. திரும்பவும் வேற என்ன சப்ஜெக்ட் கோச்சிங் கிளாஸ் போனோம்? நீ பிகாம் படிச்சு வீட்டுல இருக்கிறதுக்கு நீயே அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. மாசம் 1500 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகும். அந்த பணத்தை ஏதோ ஒரு சீட்ல போட்டா கூட பின்னால நமக்கு ஏதோ ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும்ல. காசு இப்படி செலவு பண்ணலான்னு காலையில காஃபி குடிக்கும் போது யோசிக்க ஆரம்பிச்சிருவியா? ஏங்க, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க. நான் சொன்னது சப்ஜெக்ட்டுக்கு இல்ல, இது வேற கோச்சிங். கிரிக்கெட் கோச்சிங். என்னது கிரிக்கெட் கோச்சிங்கா? ஏற்கனவே உன்னால படிப்புல அதிகம் அக்கறை காட்ட மாட்டேங்கிறான். இன்னும் கிரிக்கெட் கோச்சிங் போனான்னு வச்சுக்கோ, அவன் படிப்பே குட்டிச்சவரா போயிடும். இல்லங்க, போன வாரம் அவனோட பிடி மாஸ்டரை பார்த்தனா, அவர்தான் என்கிட்ட சொன்னாரு, உங்க பையன் கிரிக்கெட் பிரமாதமா விளையாடுறான். நேச்சுரலாவே அவனுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுது. அவனை கோச்சிங்ல சேர்த்தீங்கன்னா அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அண்டர் 14 டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கே செலக்ட் ஆயிடுவான்னு சொன்னாரு. ஏண்டி, அவருக்கு வேற வேலை கிடையாது, உனக்கு வேற பொழுதே போகலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் நடக்கலன்னா ஏன் சார் தப்பா கைட் பண்ணீங்கன்னு அவர் சட்டையை பிடிச்சு நம்மளால கேட்க முடியுமா? ஏங்க எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆங்கிள்லயே பாக்குறீங்க? சப்போஸ் அவரு சொன்ன மாதிரி கிளிக் ஆயிடுச்சுன்னா அண்டர் 14, அண்டர் 17, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ரஞ்சி, ஸ்டேட்னு இந்தியாவுக்கே நம்ம பையன் ஆடுவான்ல. அப்புறம் லட்ச லட்சமா எவ்வளவு பணம் கிடைக்கும். ஐபிஎல்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாங்க. ஏண்டி, இவ்வளவு டெக்னிக்கலா உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? கிரிக்கெட்னாலே தோனி எத்தனை கோல் போட்டாருன்னு தானே நீ கேப்ப. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் உங்ககிட்ட என்னைக்காவது தம்பட்ட அடிச்சிருக்கேனா என்ன? எல்லாம் அந்த பிடி மாஸ்டர் தான் சொன்னாரு. ஏங்க, அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா டிவில, பேப்பர்ல நம்ம போட்டோவோட இன்டர்வியூல வரும்ல. அப்புறம் நீங்க இந்த வேலையவே விட்டுறலாம். இந்த பகல் கனவுலாம் நீ காணாத. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, மாசம் மாசம் கட்ட வேணாங்க, ஒரே ஒரு தடவை கட்டினா போதும். எவ்வளவு கட்டணும் சொல்லி தொலை. 10,000ங்க. என்னது 10,000மா? சான்ஸே இல்ல. அதுக்கு ஏன் 10,000 வாயை பொளக்குறீங்க? 10,000ன்னு மெல்ல சொல்லுங்க. பையனோட ஆசையை நாம தானே நிறைவேற்றி வைக்கணும். என்கரேஜ் பண்ணுங்க, அதுதான் நல்ல பேரண்ட்ஸ்க்கு அழகு. இப்ப ஏதாவது வேணான்னு மறுத்து பேசணும், நம்மள ஆபீஸ்க்கே போக மாட்டா, அறுத்து தள்ளிடுவா. ஏதாவது சொல்லி இவளை சமாளிக்கணுமே. காலங்காத்தால நம்மளை நிம்மதி ஆபீஸுக்கு போக விட மாட்டா. சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரி சரி போதும், நிறுத்து. நீ பெருசா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததெல்லாம் போதும். ஆபீஸுக்கு என்ன டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 10,000 தான் ஆகும்னு சொன்ன.
ஆபீஸ்ல பிஎஃப்ல இருந்து ஏதாவது லோன் கிடைக்குமான்னு நான் கேட்டு பார்க்கறேன். நிஜமா தான் சொல்றேன். நீ சொல்ற மாதிரி நம்ம பையன் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆயிட்டானா அது நமக்கு தானே பெருமை. சரி, நான் வரேன். Oh, club that. Take that one bounce over the rope. என்ன அண்ணனையும் காணோம், வாங்க சிவானந்தையும் காணோம். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் என்விஆர் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. முரளி சார் ஹெட் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. நீங்க வந்தா அவர் டேபிள்கிட்ட உட்கார வைக்க சொன்னாரு. வாமா உட்காரு. அந்த பையெல்லாம் கொடுமா. ஐயோ அண்ணா, இது ஒன்றும் பெரிய வெயிட் எல்லாம் இல்லைண்ணே, பரவாயில்ல. பரவாயில்ல கொடுமா. ஹாய் சுஜாதா மேடம், எப்படி இருக்கீங்க? இந்த சாரில நீங்க சூப்பரா இருக்கீங்க. தேங்க் யூ. ஆமா, என்ன இந்த பக்கம் பேக் எல்லாம் பார்த்தா ஹெவி ஷாப்பிங் போல இருக்கு. ஆமா, ஆனா இதெல்லாம் எனக்கு இல்ல, என் அண்ணனுக்கு தான். அதுக்குன்னு எதுவுமே போய் வாங்கிக்காது, நாங்க தான் போய் வாங்கி தரணும். நான் மேரேஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் எதுவுமே புதுசா வாங்கின மாதிரி தெரியல. இந்த வாரம் ஊர்ல இருந்து நந்து வந்துருவாரு, நான் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். அதான் ப்ரொவிஷன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி அண்ணனுக்கு கொடுத்துட்டு போலான்னு கிளம்பிட்டேன். போனா போதுன்னு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு டி-ஷர்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். என்ன பண்றது, என் ஹப்பி ஆச்சே. சந்தியா, இப்படி படபடன்னு ஃப்ரீயா பேசுறதா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்விஆர், சொல்லுங்க மேடம். மிஸ்டர் முரளி இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம். ஹெட் ஆபீஸ்ல மீட்டிங் முடிஞ்சு ஐ திங்க் ஹி இஸ் ஆன் தி வேன்னு நினைக்கிறேன். சந்தியா, அவர் வர வரைக்கும் நீ என் கேபினுக்கு வா. ஓகே கம். எப்படி இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும்? நம்பவே முடியலையே. தேவடா. உட்காரு. ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல மேடம், எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணணும்ன்றதால வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன். வீட்ல வேற ஒன்னும் சமைக்கல, வெளியே அண்ணனோட போய் சாப்பிடுறதா பிளான் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? Are you sure இப்போ ஒண்ணும் வேண்டாம்? அப்புறமா நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு உங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சேச்சா, ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது. எனக்கு வேணும்னா ரைட் ராயலா ஆர்டர் பண்ணியே சாப்பிடுவேன். பிடிக்கலன்னு வைங்க, பேசவே மாட்டேன். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். ஹே, கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி தான். அதனாலயே என்னமோ நாம ரெண்டு பேரும் சிங்க் ஆயிட்டோம்ல. எனக்கும் அப்படிதான். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் அந்த கண்ணாடி மேட்ரு கூட உடனே போட்டு உடைச்சிட்டேன். நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஏன் உங்க அண்ணன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்டாமலையா போயிடுவாரு? அன்னைக்கு பாரு, ரிவால்வர் ரீட்டா மாதிரி ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன். நானும் அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணி. ஹலோ, என்ன யோசிச்சிட்டு இருக்க? சாரிம்மா, டிராஃபிக்ல கொஞ்சம் ஹெல்ப் ஆயிட்டேன். என்ன மேம், சந்தியா உங்களை ட்ரபிள் பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல உட்காருங்க. ஆக்சுவலி எனக்கு சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாண்ணா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே அவங்கள பத்தி ஏதாவது கமெண்ட் அடிச்ச கமெண்டா? இனிமே வாயே திறக்க மாட்டேன். அது ஆம்பளைங்களோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சாதான் லேடிஸால ஸ்ட்ராங்கா டாமினேட் பண்ண முடியும். அப்பப்ப பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிக்க முடியும். அப்படியா பெரிய மனுஷி? உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆச்சுடா. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். ஆனா மேடம், இவ இருந்தா தான் வீடே கலகலப்பா இருக்கும். ஏதாவது புதுசு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன பண்றான்னே தெரியாது, ஆனா சூப்பரா டேஸ்டா சமைச்சிருவா. மேடம், ஏன் சமையல விடுங்க. அண்ணன் சமைச்சாருன்னா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களே ஒரு பொடி பொடிப்பாங்க. என்ன, அண்ணனுக்கு சாப்பிடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் சமையல் ரூம் பக்கமே போவாரு. தனியாலாம் இருந்தா அதுக்குன்னு சமைக்காது, ஹோட்டல் சாப்பாடு தான். அஜிஷோ, சாப்பாடுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க வெளியில சாப்பிடறதுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. நான் வேற ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. பாவம், காலையில இருந்து ஷாப்பிங் பண்ணி டயர்டா இருப்பா. நீங்க ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வைங்க. என்னங்க இது அநியாயம்? இப்பதான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன இந்த ரூமை விட்டு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. ஏய்,
நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உனக்கு பசிக்குமேன்னு தான் சொன்னேன். வேணும்னா நீ இங்கே இரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பொழுது போகும். ஏய் என்னது இது, அவங்க கிட்டயும் வேலை ஆரம்பிச்சிட்டியா? சாரி மேடம். இல்ல, நான் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னா நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ப்ரூவ் பண்ணுங்க. சந்தியா சும்மா இருமா. எப்படி ப்ரூவ் பண்றது? எங்க கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா? சந்தியா சாரி சந்தியா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரனே. நீங்க ப்ளீஸ் கேரி ஆன். நோ எக்ஸ்கியூசஸ். இப்போ நீங்க எங்க கூட வரீங்க. இப்போ லஞ்ச் டைம் தானே, அண்ணனே வராரு. நீங்க மேனேஜர், வெளியில போய் சாப்பிட்டு வர கூடாதா? உங்களை யார் என்ன கேட்க போறாங்க? ஏய் என்ன வேற போட்டு கொடுக்குறியா? அட்டி வாங்க போற. சொல்லுங்க, இப்போ நீங்க வர்றேன்னு சொல்லுங்க. இல்லனா நான் இங்க இருந்து கெட் அவுட் சொன்னாலும் போக மாட்டேன். நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறியே. என்னவோ உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட மாட்டி என்ன பாடுபடுறாரோ. நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறியே. என்னவோ உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட மாட்டி என்ன பாடுபடுறாரோ. சரி, நான் வரேன். முரளி சார், உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே? மேம் என்ன மேம் இது? இட் வில் பி ஆர் பிளஷர். ப்ளீஸ் கம். இப்பதான் நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாங்க வாங்க மேடம். என்கிட்ட கொடு. சாமி, டாக்டர் என்னதான் சொல்றாரு? கௌரிக்கு இப்பவே பைபாஸ் ஆபரேஷன் பண்ணா அப்புறம் 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப தவற விட்டா சடனா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இன்னும் 2-3 மாசத்துக்கு தள்ளி போட்டா கூட அதுக்குள்ள நித்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா டாக்டர் கௌரி விஷயத்துல பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுதுன்னு ஃபீல் பண்றாரு. சாமி, நீ சொல்றத பார்த்தா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீ தான் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். என்ன பண்ண போற? அதான் எனக்கு புரியல. ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இது நித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. ஏதோ கார் வீடு மாதிரி ஒரு அசெட்டா இருந்துச்சுன்னா நாளைக்கே சரியா வரலன்னு வித்து தொலைச்சிடலாம். இது அப்படி இல்லையே. ஏற்கனவே பெரிய அடி வாங்கியாச்சு. கௌரிய எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணிடலான்னு பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இத்தனை வசதி இருந்தும் அவ கடைசி ஆசை நிறைவேற்றாம போயிட்டேங்கிற அந்த கில்ட்டே என்ன கொன்னுடும். சாகர வரைக்கும் என்ன கொன்னுட்டே இருக்கும். நானும் 2 நாளா அது விஷயமா தான் எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குடா. இந்த கல்யாணம் நின்னு போனது வேற ஏதாவது ஒரு காரணமா இருந்தா கூட பரவாயில்ல. மாப்பிள்ளை பையன் முட்டாள்தனமான முடிவு எடுத்து செத்து போயிட்டானே. அதுக்கும் நம்ம பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பத்தி உனக்கு தெரியும்ல. பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது தப்பா இருக்கான்னு எங்கிட்டே கேக்குறாங்கன்னா பின்னால போய் என்னெல்லாம் சொல்லுவாங்க. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு பொண்ணுக்கு நடக்க இருந்த பெரிய விபரீதம் அது கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அதனால உடனே ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும்னா அது நம்ம சர்க்கிள்ல பார்க்க முடியாது. அது கொஞ்சம் அதர் சர்க்கிள்ல தான் சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? நானும் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எப்போ தூக்கி போட்டேன். நல்ல பையனா படிச்சவனா இருந்தா போதும். ஈவன் நம்ம சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும். பெருசா பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் தேவையில்லை. என் பொண்ணு பிடெக் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். அதனால படிச்ச பையனா இருக்கணும். அது தட்ஸ் அ மஸ்ட். மிடில் கிளாஸா இருந்தா கூட எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அப்படி ஒரு பையனை எப்படின்னா அதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்சே.